கொஞ்சி பேசிட வேணா ஓ கண்ணே பேசுதடி. நேற்று போட்ட சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன் சக்தி கோல்பு கண்மணி பிரியரவே கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். வர வர நான் எந்த யோசனையில் சமைக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது. சமைக்கலான்னு பார்க்குறப்ப தான் கருவேப்பிலை காலி, உப்பு காலி. நேற்று செய்கிறப்ப நாளைக்கு இது இருக்காது வாங்கணும் அப்படின்னு நாங்கள் யோசிக்க கூட இல்லை பாருங்கள். மைண்டை வேறு எங்கேயோ வச்சுட்டு சமையல் பண்ணால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வினோ சொல்லிட்டு இருந்தாங்க. அத்தை வீடு பக்கத்தில் இருக்கிறனால எந்நேரம் என்ன கேட்டாலும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ அதான் நான் அசால்ட்டாக கூட நிறைய விஷயத்த கண்டுக்காமல் விட்டுறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வீடு க்ளீன் பண்ணுற வேலைலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே சாய்பாபா கோயிலுக்கு நைட் போகல. ஸோ ஒரே ஜாலி. எனக்கு அங்கே போகிறதுன்னு நினச்சாவே ஒரே ஜாலியாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக குயிக்காக பண்ணுற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு வந்து தட்டைப்பயிறு கடைஞ்சிட்டேன். அப்புறம் ஒரு பீக்கங்காய் மட்டும் இருந்தனால அதை வச்சு எனக்கு கடையில் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம், லஞ்சுக்கு வந்து தயிர் இருக்குது. ஸோ இதான் வந்து இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சாங் என்ன அப்படின்னா வந்து காதலும் ஒரு ஆயுதமாக மாறிடுச்சு, மெல்ல மெல்ல எண்ணெய் கொள்ள துணிஞ்சிருச்சு, தீயில் என்ன சிக்க வைத்து சிரிக்கிறது, தீர்ப்பு என்ன எந்த நெஞ்சு கேட்குறது. சாங் தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள்.